ونستغفر الله. نعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي يسر ولا تعسر اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. قال الله تعالى في القرآن العظيم والمنصور أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون. يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين. صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما نوى ما يريد فمن كان هجرته إلى الدنيا ويصيبها أو كما عليه الصلاة والسلام. புகழனைக்கும் சர்வ உலகத்தை எல்லாம் படைத்து தன்னினால் படைக்கப்பட்ட எண்ணிலடங்கா உயிர்களுக்கெல்லாம் உணவளித்து வருகிற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவனுடைய கருணையும் மகத்துவமும் அவனால் அனுப்பப்பட்ட அத்தனை இறை தூதர்கள் இறுதி தூதர் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீது அந்த அன்னாருடைய அடிச்சுவற்றை தன் வாழ்வின் அடிப்படையாக மாற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகள், நல்லோர்கள், மூமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் மன்னிப்பும் நிறைவாக கிடைத்திருக்கமாக. ஆமீன் யா அல்லாஹ். கண்ணியத்திற்கு மேலான எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த யௌமுல் ஜும்ஆ 4 ரக்காயத்து தொழுக வேண்டிய தொழுகையை 2ஆக குறைத்து தொழுவதன் மூலமாக 4 ரக்காயத்து தொழுவதனுடைய நன்மையை பெறக்கூடிய வாய்ப்பை இது நமக்கு கிடைக்கிறது. அப்ப இந்த 2 ரக்காயத்திற்கு நிகராக எது அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் கல்வி. மார்க்கத்தை அது ஏற்படுத்திய தூய நிலையில் அறிந்து கொள்ளக்கூடிய, அறிந்த மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில பரிபூர்ணமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு வழியை இந்த ஜும்மா நமக்கு பெற்றுத் தருகிறது. நமக்கு இதற்கு முன்னாடி எத்தனையோ விதமான மார்க்க அறிவுகளை, கல்வியை, ஞானத்தை நாம் பெற்றிருப்போம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் இதற்கு பின்வரக்கூடிய காலங்களிலும் அந்த மார்க்கத்தை அறியக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஆனால் கேள்வி என்னவென்று சொன்னால், அறிந்த மார்க்கத்தை அது எப்படி அந்த இஸ்லாம் நமக்கு வழிவகுத்து தந்துள்ளதோ அதன் பிரகாரம் வாழுகிற முஸ்லீமாக நாம் இன்று இருக்கிறோமா, அல்லது இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்த நபராக நாம் இருக்கிறோமா என்று இந்த உலகத்துல பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தை, அதனுடைய சட்டங்களை, அதனுடைய நுணுக்கங்களை, அதனுடைய வகைகளை, அதனுடைய வரலாறுகளை அறிந்திருக்கக்கூடிய மக்கள் அழகாக அதிகமாக இருக்கிறார். இந்த மார்க்கத்தை அறிந்தவர்கள் அதிகம், பின்பற்றுவர்கள் குறைவு. அறிந்தவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது. பின்பற்றக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையை நாம் எடுத்து பார்த்தால் மிகவும் குறைவா இருக்கிறது. காரணம் என்ன? மார்க்கம் என்பது அறிந்து கொள்வதற்கல்ல, மார்க்கம் என்பது அனைத்தையும் தெரிந்து கொள்வதற்கல்ல. எதை நாம் தெரிந்தோமோ,
எது நமக்கு புலப்பட்டதோ, எதை நாம் கற்றுக்கொண்டோமோ அந்த விஷயத்தை வாழ்க்கையில பரிபூர்ணமாக செயல்படுத்துவதுதான் ஒரு மூமினுடைய, ஒரு முஸ்லிமுடைய அடையாளம். ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் என்ன? எப்படி அவன் அடையாளப்படுத்தப்படுகிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன. உங்களுடைய மரணம், உங்களுடைய வாழ்க்கை அனைத்துமே இஸ்லாம் முஸ்லீம் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ள இருந்து நிச்சயம் வாழ்க்கை முடியும். இப்ப வாழுகிற போது, இந்த உலகத்துல வாழுகிற போது முஸ்லீமாக வாழ்ந்தால், வாழுகிற போது உண்மையானதாக வாழ்ந்தால், வாழுகிற போது நேர்மையானதாக வாழ்ந்தால், ஒரு மனிதனுக்கான இறுதி நிலை மரணம் என்பது இஸ்லாம் அப்படிங்கிற அந்த நிலையில அவருக்கு பெற்றுத்தரும். மன்கால ஆகிரு கலாம், ஒரு மனிதனுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு இருந்தா தஹலல் ஜன்னah. மௌத்தாகும் போது ஒரு மனிதன் கடைசியா சொல்லுகிற வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருந்தால் அவன் சோனத்திற்கு நுழைந்து விடுவான். ஒரு மனிதன் வாழுகிற போது, முஸ்லீமாக வாழுகிற போது குர்ஆனை பின்பற்றி நபியினாசருடைய வழியை பின்பற்றி பரிபூரணமான நிலை வாழ்ந்தாதான் கடைசி வார்த்தை அது களிமா இருக்கும். இல்லைன்னா எப்படி இருக்கும்? தன் எடுத்து வந்த சொத்து தன்னை விட்டு போகுதே, தன்னுடைய குடும்பம் போகுதே, தன்னுடைய அனைத்து விதமான நிலையை விட்டு நாம போறவே அப்படிங்கிற கவலைதான் மனிதனுடைய உள்ளத்துல மிகைத்திருக்கும். அப்ப மூமின்ங்கிற முஸ்லிம்ங்கிற ஒரு விஷயம் என்பது சாதாரண ஒன்றதல்ல. இதையெல்லாம் தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல மிக அதிகமாக விரும்பியது, நேசித்தது, கேட்டது ஆனா அப்பொழுது முஸ்லிமீன். அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் விரும்பிய விஷயம் எது தெரியுமா? ஆனா அவ்வளவு முஸ்லிமீன். நபிகள் யார்? ஒரு இறை தூதர். பாவம் மன்னிக்கப்பட்டவங்க, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை வழங்க போகிறான். எல்லா விதமான முழு ஈமானுடைய பரிபூர்ணத்தை அடைந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல மிக அதிகமாக விரும்பி கேட்ட ஒரு நிலை எது அப்படின்னு கேட்டா இதுதான். யா அல்லாஹ், நான் முஸ்லீமாக வாழணும், முஸ்லீமாக இருக்கணும். இது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் கேட்டதில்லை. இதே வார்த்தையை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இதர நபிமார்களும் கேட்டதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். அப்ப இஸ்லாம் என்பது, முஸ்லீம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அந்த இஸ்லாமிய அந்த வார்த்தையை, அந்த நிலையை பரிபூர்ணப்படுத்துவது என்பது மிக சாதாரண விஷயம் இல்ல. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களுடைய நிலைமை என்ன? நானும் முஸ்லீம் எங்க கெஜெட்ல, அரசனுடைய கெஜெட்ல, முஸ்லீம்களுடைய பள்ளிகள்ல எழுப்பப்படுகிற மனாரா முஸ்லீம்களுடைய அடையாளம் பார்க்கப்படுகிறது. முஸ்லீம்கள் அணிகிற தொப்பி முஸ்லீம் என்பதற்கான அடையாளம் பார்க்கப்படுகிறது. உலகத்துல எண்ணற்ற அடையாளங்களை இந்த மண்ணுல உலகத்துல பார்க்க முடிகிறது. முஸ்லீம்களுக்குன்னு அடையாளமே கிடையாது. முதல்ல முஸ்லீம்களுக்குன்னு அடையாளமே கிடையாது. கல்ச்சர் என்பது கிடையாது. அது ஒரு வாழ்வினுடைய நெறி. கல்ச்சர் என்பது வேற, பண்பாடு என்பது வேற. வாழ்க்கையே அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய தூதருக்காக, மறுமைக்காக இந்த உலகத்துல எந்த விதமான நிலையிலும் விலகி அல்லாஹ்வுடைய திருப்தியை வாழ்வதில் தான் ஒரு முஸ்லீம் அப்படின்றது. முஸ்லீம் அப்படிங்கிறது அதுலதான் இருக்கு. ஏன்னா இந்த விஷயத்தை நாம் பரிபூர்ணப்படுத்தணும் என்றால், முஸ்லீம் வட்டத்தை நாம் நிரப்பமாக இந்த உலகத்துல ஆக்கணும் என்றால், குர்ஆன் என்ன சொல்லுது நமக்கு காது கொடுத்து கேட்க முடியும். குர்ஆன் என்ன சொல்லுது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் என்பதை நாம் காது கொடுத்து கேட்க முடியும். ஆனா இன்னைக்கு வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய பிரதான மக்களுடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனைகள், அவருடைய செயல்பாடுகளை நீங்க உலகத்துல எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா முழுக்க முழுக்க அவர்களுடைய பழக்க வழக்கம் ரெண்டு விஷயத்துலதான் இருக்கு. ஒண்ணு இபாதத். இபாதத்தை நாம சரியாக செய்துவிட்டால், இபாதத்திற்கான முக்கியத்துவத்தை நான் நிரப்பமாக செஞ்சா நாம் என்ன செய்வோம்? முஸ்லிம்களுடைய நிலையை பரிபூர்ணமாக்கிடுவோம். இந்த 5 கடமை எதை சொல்றோம்? 5 விதமான புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்து ஸகாத்த வல் ஹஜ்ஜ வ ஸௌமு ரமலான். இந்த 5 விஷயம் தான்.
இந்த 5ல கூட 4 தான் கடமை. ஒண்ணு என்னது? தொழுகை. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது கடமையா? அதுக்கு உருவம் கொடுக்க முடியுமா? அதை செயலாக உருவாக்க முடியுமா? இல்ல. அது கொள்கை. உள்ளத்தால் நம்பி நாவினால் மொழியக்கூடிய ஒன்றுக்குத்தான் அகீதா என்று சொல்லுகிறோம். 4 தான் கடமை. இந்த 4 விஷயத்துல இஸ்லாமிய சமூக மக்களுடைய நிலையை நீங்க பாருங்களேன். தொழக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, நோன்பு வைக்கக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, ஜகாத் கொடுக்கக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, ஹஜ் செய்யக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. இந்த 4 தான் மனிதனுடைய மண்டையில கல்வில ஆழமாக பதிஞ்சிருக்கு. இந்த 4 நிவர்த்தி செஞ்சுட்டா, இந்த 4 பரிபூர்ணப்படுத்திட்டா, இந்த 4 மட்டுமே நிவர்த்தி செஞ்சுட்டா நாமெல்லாம் முஸ்லீம் என்று நினைக்கிறோம். இதுதான் இஸ்லாத்துடைய நிலை என்று சொல்லுகிறோம். அன்பு கொண்டவர்களை நல்லா யோசிச்சு பாருங்களே. குர்ஆன்ல 25 நபிமார்களை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பியதா சொல்லுகிறான். 25 நபிமார்கள், பெயர் குறிப்பிடப்பட்ட 25 நபிமார்கள், பெயர் குறிப்பிடப்படாத ஏராளமான நபிமார்களை அல்லாஹு தஆலா அனுப்பி இருக்கிறான். சூரத்துல் யாஸீன் உள்ள வதரிப் லஹும் மஸல் அஸ்ஹாபுல் கரியா, வதரிப் லஹும் மஸல் அஸ்ஹாபுல் கரியா, ஒரு கிராமத்திற்கு 3 இறைத்தூதர்கள் அனுப்பணும். அந்த 3 இறைத்தூதர்களுமே அந்த கிராமவாசிகள் கொலை செய்தார்கள். 4வதாக ஒரு மனிதர் போய் அந்த ஹக்க சொன்னாரு, அவரையும் அந்த மக்கள் கொலை செய்தார்கள். குர்ஆன் யாஸீன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். கணக்கே இல்லாம அனுப்பப்பட்ட இந்த இறைத்தூதருடைய பண்பு என்ன? எதை இந்த உலகத்திற்கு சொல்ல வந்தார்கள்? இந்த 4 நிவர்த்தி பண்ணவா, இந்த 4 பரிபூர்ணப்படுத்தவா என்று அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கிட்டோம்னா, உண்மையிலே இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய இந்த கோட்பாடும் பிற சமூக மக்கள் இருக்கிற வழிபாட்டு முறையும் 2 ஒண்ணுதான். 2மே ஒண்ணுதான். நம்மளுடைய கவனம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய பார்வை எதுல இருக்குன்னு கேட்டா, வெள்ளிக்கிழமையான 5 வகுப்பு தொழுகலை ஜும்மாக்கு வந்துடுறோம், ஜும்மாவே தொழுகலை ஈதுக்கு வந்துடுறோம் இல்லையா? எப்படியாவது பணம் செய்யறது, ஹஜ்ஜ நிவர்த்தி பண்ணிடுறோம். அன்பு கொண்டவர்களே, இன்னைக்கு தொழக்கூடிய தொழுகையாளிகளை எடுத்துக்கு, குர்பானி கொடுக்கறாங்களே அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய நபர்கள் நீங்க எடுத்துக்கங்க, ஹஜ்ஜுக்கு போறாங்களே அந்த ஹாஜிகளை நீங்க எடுத்துக்கங்க. இந்த மக்களுடைய இபாதத்து அவங்கள்ட்ட இருக்கு, ஆனால் என்ன இல்ல, குரோத தன்மை அவங்களுடைய உள்ளத்துல இருக்கு, வெறுப்புணர்வு அவருடைய உள்ளத்துல இருக்கு. வட்டி வாங்குறவர் தொழுகிறாரு, வட்டி வாங்குறவர் ஹஜ் பண்றாரு, வட்டி வாங்குறாரு குர்பானி கொடுக்கிறாரு. என்ன வகையான ஈமான்? யோசிச்சு போ. யார் வட்டி கொடுக்கிறாரோ, யார் வட்டி வாங்குறாரோ, யார் பொய் சொல்றாரோ, யாருடைய உள்ளத்துல கோபம் இருக்கிறதோ, யாருடைய உள்ளத்துல நயவஞ்சகத்தனம் இருக்கிறதோ, யார் பொய் சொல்லுகிறாரோ அவர் தான் தொழுகிறாரு, அவர் தான் நோன்பு வச்சிருக்காரு, அவர் தான் ஹஜ்ஜுக்கு போறாரு, அவர் தான் குர்பானி கொடுக்கிறாரு. ஈமானும் நல்ல காரியமும் தீமையும் 2 எப்படி ஒரே இடத்துல இருக்க முடியும்? இல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி வதவாஸ பில் ஹக்கி வதவாஸ பிஸ் ஸப்ர். ஈமானும் இருக்கணும், நல்ல அமல் இருக்கணும். அமல் இருக்கு, ஈமான் இல்ல. அமல்களுக்கான முக்கியத்துவம் இங்க இருக்குது, ஈமான் இல்ல. அமலுக்கான நேரம் ஒதுக்கப்படுகிறது, ஈமான் இல்ல. அமல்களுக்காக பணம் ஒதுக்கப்படுகிறது, ஈமான் இல்ல. ஈமான் இல்ல, ஆனா என்ன இருக்கு? இஸ்லாம் அப்படிங்கிற அந்த அடையாளத்தை மட்டுமே இந்த மக்கள் சுமந்து வர்றாங்க. இன்னைக்கு இல்ல, நீண்ட காலமாகவே இபாதத்திற்கு மட்டுமே நிவர்த்தி செய்ய வரக்கூடிய அன்பு கொண்ட பெரியோர்களே, குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து பாருங்க. ஹாஃபிலு அலஸ்ஸலாத்தி, தொழுகையை நீங்க நிவர்த்தி செய்யுங்க. அல்லாஹ் சொல்றான், தொழுகையை நீங்க நிவர்த்தி செய்யுங்க. வீட்டுல இருந்தா 4 ரக்காயத், பயணம் செஞ்சா 2 ரக்காயத், ஒரு வக்தை விட்டுட்டு இன்னொரு வக்தோட சேர்த்து தொழுகலாம். ஹாஃபிலு அலஸ்ஸலாத்தி, தொழுகைன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். தொழுகைக்கு நேரம் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதும் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். வீட்டுல இருந்தா 4 தொழு, நீ பயணம் செஞ்சு போனேன்னு சொன்னா அந்த 4ஐ 2 ஆக்கி தொழுதுக்க. லுஹரை நீ விட்டுட்டு அசர்ல என்ன பண்ணிக்கலாம்? லுஹரையும் அசரையும் சேர்த்து தொழுகிக்கலாம். தொழுகுன்னு சொன்ன அதே அல்லாஹ் தஆலா அந்த தொழுகை உனக்கு சிரமமாக இருந்தால், கஷ்டமாக இருந்தால், நெருக்கடியாக இருந்தால் அதை விட்டுட்டு அடுத்த வக்த தொழுகிக்க. தொழுகையை பத்தி சொல்லிட்டானா, அடுத்து நோன்பை பத்தி சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நோன்பு வைங்க. குர்ஆன்ல நோன்பை பத்தி இருக்கிற ஒரே வசனம் சூரத்துல் பக்ரானுடைய இடம்பெற்றிருக்க அந்த ஒரு வசனம் தான். நோன்பு வைங்க, அவசியம், கண்டிப்பா செய்யணும் என்று சொல்லுகிற அதே ரப்புல் ஆலமீன்
கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நோன்பு வைக்க தேவையில்லை. நோயாளியா இருக்கிறியா, நோன்பு வைக்க தேவையில்லை. பயணத்தில் இருக்கியா, நோன்பு வைக்க தேவையில்லை. நோன்பு வை என்று சொன்ன அதே ரப்பல் ஆலமீன் உனக்கான சிரமம் வந்தால் அந்த நோன்பை விட்டு விடு, அதற்கான பரிகாரத்தை செஞ்சா போதும். இரண்டாவது, யாரிடம் பொருளாதாரம் இருக்கிறதோ அவருக்கு தான் ஜகாத், யாரிடம் பொருளாதாரம் இருக்கிறதோ அவருக்கு தான் ஹஜ். எந்த இபாதத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல செய்கிறேன் என்று சொல்றானோ, செய்ய முடியாத சூழ்நிலைகளுக்கு நீங்க ஆதரவுத்தால் இக்கட்டான நிலையில் நீங்க ஒரு ஏற்பட்டால் அந்த தொழுகையை விட்டு அப்புறம் தொழுங்க. அந்த தொழுகையை வேற மாதிரி தொழுகைங்க. பணம் இல்லைன்னா ஹஜ் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பணம் இல்லைன்னா ஜகாத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் ஏற்றத்தாழ்வுகளோடு அல்லாஹ் இபாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். அந்த இபாதத்தை இன்னைக்கு சமுதாயத்துக்கு கெட்டியா போச்சு, உறுதியாக பிடிச்சிருக்கு, அது ஊன்றி நிற்கிறது. இதை நிவர்த்தி செய்கிற முஸ்லிம்களுடைய பங்களிப்பு இது இருக்கா செய்கிறது. ஆனால் இரண்டாவதாக இருக்கக்கூடிய செய்தி என்ன? இரண்டாவதாக செய்தி என்ன? முஸ்லிம்களுக்கு பண்புகள் இருக்கிறாரா? முஸ்லிம்களுக்கு ஒழுக்கங்களை பார்க்கிறதா? முஸ்லிம்களுக்கு உண்மையாளர் அப்படின்ற அதை பார்க்க முடிகிறதா? நீ அம்மு ஜுஸ்னுடைய அந்த ஆயத்துகளை ஃபுல்லா படி, 30ஆம் ஜுஸ்னுடைய வசனங்களை முழுக்க படிச்சு பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வருஷம் மக்காவிலே வாழ்ந்த அந்த காலகட்டத்துல அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதை அல்லாஹ் கடமையாக்கினான்? நோன்பு கடமையாக்க இருந்துச்சா மக்காவில் இருக்கும்போது? இல்ல. ஹஜ் கடமையாக்கப்பட்டுச்சா? இல்ல. ஜகாத் கடமையாக்கப்பட்டுச்சா? இல்ல. போர் கடமையாக்கப்பட்டுச்சா? கிடையாது. இதெல்லாம் எங்க? மதீனா வந்ததற்கு பின்னாடிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாக்கப்பட்டுச்சு. அப்ப 13 வருஷம் குர்ஆன்ல இறங்கப்பட்ட அந்த ஆயத்துகளை முழுக்க நம்ம தேடி பார்த்தால் அதில் சொல்லப்பட்ட நுட்பமான செய்தி என்ன தெரியுமா? ஒழுக்கத்தை பத்தி தான் பேசுகிறது. மூமின் என்றால் பொய் சொல்ல மாட்டார், மூமின் என்றால் நேர்மையாக இருப்பார், மூமின் என்றால் அவதூறு சொல்ல மாட்டார், மூமின் என்றால் குறை சொல்ல மாட்டார். அனைத்துமே மனிதனுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துகிற, மனிதனுடைய உள்ளத்தை மேன்மைப்படுத்துகிற, மனிதனுடைய உள்ளத்தை சரி செய்யக்கூடிய ஒழுக்கங்களை அடிப்படையாக கொண்டுதான் 13 வருஷம் குர்ஆன் இறங்குச்சு. ஆனா இன்னைக்கு ஒழுக்கம்னா என்ன, உண்மைனா என்ன, குறைய கூறுதல இருந்து விலகி இருக்கக்கூடிய நிலையில நம்முடைய நிலை என்ன என்று பார்த்தால் கேள்விக்குறி. தொழுகிறதா பொய் சொல்றாரு, தொழுகிறதா வட்டி வாங்குறாரு, தொழுகிறதா ஏமாத்துறாரு, தொழுகிறதா அமானிதத்தை மோசடி பண்றாரு, தொழுகிறதா வாங்கிய கடனை திருப்பி கொடுக்காம இருக்கிறாரு. ஏன், என்ன நினைப்பு, என்ன சிந்தனை என்று பார்த்தால் இவருடைய நினைப்பு, இவருடைய சிந்தனை எல்லாமே இதை சரி செஞ்சா எல்லாமே சரியாரு. நிச்சயமாக சரி ஆகவே ஆகாது, நிச்சயமா சரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்களை கூட அல்லாஹ் தஆலா பக்குவப்படுத்தினான். குர்ஆன்ல முதலாக இறக்கினானே ஒரு ஆயத்து, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு நபியே நீங்கள் படிங்க என்று இந்த ஆயத்து இறங்கிய காலகட்டத்திற்கு பின்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க, கடுமையான முறையில் காய்ச்சல் இருந்தாங்க, அவங்களால எழுந்திருக்க முடியல, பலகீனமா இருந்தாங்க, என்ன பண்றதுன்னே தெரியல. அடுத்து சொன்னா யா அய்யுல் முஸம்மில் கும் ஃபஅந்திர் வஸியாபக ஃபதஹிர். அடுத்து என்ன சொல்றது அல்லாஹ் தஆலா? போர்வை போர்த்தியவரே, கும் நீ எழுந்திரி. இப்ப எழுந்திரிங்கிற வார்த்தை சாதாரண ஒன்றதல்ல. இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கோம், எந்திரி அப்படின்னா எந்திரிச்சு நிப்போம், அதல்ல. என்ன சொல்ல வர்றனா, பலகீனத்திலிருந்து எந்திரிங்க, பலகீனத்திலிருந்து எந்திரிங்க, பின்னடைவிலிருந்து எந்திரிங்க, தடுமாற்றத்திலிருந்து எந்திரிங்க, அவநிலையிலிருந்து எந்திரிங்க. உங்களை நீங்க ஊக்கத்தோடு உறுதியோடு நம்பிக்கையோடு நீங்கள் எழுந்திருத்தாதான் சமுதாயம் உங்களுக்கு பின்னாடி உறுதியா அணிக்கும். சமுதாயம் அப்படிதான் உறுதியா அணிக்கும். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியோடு அல்லாஹ் தஆலா உருவாக்கினான். தபூக் போர்ல ஒரு பாறையை உடைக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை, எந்த ரசூலுல்லாஹ் பலகீனமா இருந்தாங்களோ அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னொரு காலத்துல சொன்ன வார்த்தை என்ன? இதோ ரோமமும் இதோ பாரசீகமும் என் கண்களுக்கு தெரிகிறது. அப்படி சொன்ன அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ்வுடைய வயிறு காஞ்சிருச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய வயிறு காஞ்சிருச்சு, சஹாபாக்களுடைய வயிறுகள் காஞ்சிருச்சு.
பசியினுடைய உச்சத்துல இருந்தாலும் நம்பிக்கை 100%, 1000% உறுதியோடு அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு கூடவர்களை யோசிச்சு பாருங்க. தொழுகிற நாம, நோன்பு வைக்கிற நாம, நோன்பு கஞ்சிக்கு காசு கொடுக்கிற நாம, இவ்வளவும் பண்ணிட்டு நமக்கு நம்பிக்கை இருக்கா? அந்த நம்பிக்கையில நாம் உறுதியாக இருக்கிறோமா என்று பார்த்தால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஏன் சொன்னால் இந்தியாவுடைய பிரதான வார்த்தை எது தெரியுமா? இந்தியாவிலேயே மிகவும் பிரதான வார்த்தை எது அப்படின்னு கேட்டா முடியாது, வாய்ப்பில்ல, நடக்காது, இதெல்லாம் என்ன செய்யாது, நடக்கிறது வாய்ப்பில்லை என்று சர்வ சாதாரண பேசுவோம். ஆனா நம்ம யாரை நம்பி இருக்கோம்? தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்து அதிகாரங்களும் தன் கட்டுப்பாட்டுல வைத்திருக்கிறானே அவனதான் அல்லாஹ் என்று சொல்கிறோம். அப்படிப்பட்ட கேட்குகிற, பேசுகிற, கேட்டால் பதிலளிக்கிற ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்டு நாம சொல்லுகிற வார்த்தை என்ன? முடியாது, வாய்ப்பில்லை, செய்ய முடியாது, நடக்காது, நாம் உருப்பட மாட்டோம், ஒண்ணு சேர முடியாது, சமுதாயத்திற்கு பிளவு இருக்கு என்று நம்மளை நாமே வஞ்சிப்போம், நம்மளை நாமே பழித்துக் கொள்வோம். நம்மளை பழித்து நம்மளை வஞ்சித்து நம்ம மீது உண்டான அவதூறுகளை நாமளே சுமந்து அன்பு கொண்டவர்களை இப்படி என்ன ஆயிடுச்சு கேட்டா சமுதாயமே எப்படி ஆயிடுச்சு? சமுதாயத்தை மீடியால போய் பாருங்க, ஒருத்தர் இவரை திட்டுறாரு, அவர் இவரை திட்டுறாரு, இவருடைய குறைகளை அவர் பேசுறாரு, அவருடைய குறைகளை இவரை பேசுறாரு, பேசுற இடமெல்லாம் பொது வழி. இந்த உலகமே பார்க்கக்கூடிய பொது வழியில இரண்டு மூமின்கள் தங்களுக்கான சண்டைய, சச்சரவுகளை, பிளவுகளை மிகவும் பெரிதாக கோடு போட்டு காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? இந்த உலகத்துல காபாவை விட காபத்துல்லாவுக்கு நிகராக ஒன்னு இருக்கும் என்றால் அது என்ன? காபத்துல்லா எவ்வளவு புனிதமானது, அந்த புனிதமான காபத்துல்லாவிற்கு நிகராக ஒன்னு இருக்கும் என்றால் மனிதனுடைய கண்ணியம் என்று சொன்னார்கள். மனிதனுடைய கண்ணியம். ஒருத்தர் கடன் வாங்கியிருக்காரு, கொடுக்க முடியல, அதுல அவரமா அவமானப்படுத்திடாதீங்க, முடிஞ்சா விட்டு கொடுத்துருங்க, இல்லைன்னா அவர் வீட்டுல போய் கூட திட்டுங்க, அவமானப்படுத்திடாதீங்க. அவமானம் என்பது சாதாரண விஷயம் இல்ல, யாரையும் அவமானப்படுத்தாதீங்க. அவமானப்படுத்துகிறது, வஞ்சிக்கிறது, அசிங்கப்படுத்துகிறது, கேவலப்படுத்துகிறது, இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு சமுதாயத்துல பார்த்தோம் சொன்னா கடலுடைய நுரை மாறி அப்படி நெம்பி வழியுது. யூடியூப்ல போயோ வலையத்தளங்களை போய் பார்த்தா ஒவ்வொருத்தரும் எதிர்மொழியில் நின்று வஞ்சித்து பழித்து பேசி நிலை என்பது நெஞ்சங்கள் எல்லாம் பதறுகிறது. அன்பு கொண்டவர்களே, நாம் யார்? முஸ்லிம். நாம் யார்? மூமின். மூமினுக்கு இருக்க வேண்டிய பண்பு என்ன? தொழுகை மட்டுமா? மூமினுக்கு இருக்க வேண்டிய பண்பு என்ன? நோன்பு வைக்கிறது மட்டுமா? இல்ல, தன் சகோதரனை, தன்னோடு இருக்கவன, தன் அண்டை வீட்டுக்காரன தனக்கு பிடிக்கவில்லை என்றாலும், தனக்கு பிடிக்கல, அவர் மீது கோபம், எனக்கு பிடிக்கவில்லை இருந்தாலும் அவரை நேசிப்பது என் மீது பர்லு என்று நினைக்கிறோம். பிரச்சனை என்னன்னா பர்லுனா 4. இன்னைக்கு என்ன சமுதாயத்தினுடைய அளவுகோல்? பர்லுனா என்ன? தொழுக பர்லு, நோன்பு பர்லு, ஜக்காத்து பர்லு, ஹஜ் பர்லு, 4 தான் பர்லா, பாக்கி உள்ளதுதான். அப்ப 4 நிவர்த்தி செய்தா பர்லுடைய சிந்தனையா? பர்லு என்றால் உள்ளத்துல ஆணித்தரமாக உண்டப்பட்டிருக்கு. பர்லுனா 4. நண்பனை திட்டமே, சகோதரன் திட்டமே, அண்டை வீட்டுக்காரனை திட்டமே, ஏசிக்கிறமே, வஞ்சிக்கிறமே, அது எவ்வளவு விதமான அல்லாஹ் வெறுக்கிற, மோசடியாக பார்க்கிற, அல்லாஹ் தன்னுடைய நிலைந்து ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரியத்தை செய்கிறது. உள்ளத்துல ஒரு கடு அளவு கூட இது அதற்காக வருத்தப்படாத நிலை இருப்பது. அன்பு கொண்டவர்களே, உண்மையிலே இந்த காலத்துல நாம் மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு சமுதாயத்துல அது ஒரு நோய் மாதிரி, அது ஒரு படர்ந்து வருகிறது. நண்பனை திட்டுறது, சமூகத்தை திட்டுறது, சமூகத்தை வஞ்சிக்கிறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்துல மிக அதிகமா இருக்கிறது. நம்மள்ட்ட இருக்க வேண்டிய குணம் என்ன தெரியுமா? நமக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, நமக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, ஒண்ணு அவருக்கு சலாம் சொல்லுங்க, அதிகமாக நட்பு இருந்தா சேர்ந்து வாழ்வோம், இல்லைன்னா சலாம் சொன்னாலே போதும். இந்த உலகத்துல இறைவனால் வழங்கப்பட்ட மிகப்பெரிய நேமத்தை என்ன தெரியுமா? இந்த முஸ்லிம்களை ஒரே ஒட்டல் வச்சு நீங்களும் முடியாது. அல்லாஹ் வச்சிருக்கோம். அல்லாஹ் செஞ்சோம். அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் மத்தியில உள்ளத்தை இணைச்சு வச்சு, அன்சாருடைய குணங்கள் வேற, முஹாஜிர்களுடைய குணங்கள் வேற, 2 பேருடைய உள்ளத்தை ஒருங்கிணைச்சு வச்சிருந்தோம். இது நிகழ்வு அல்லாஹ்வுடைய அருள்பட.
நீங்க முஸ்லிம்கள் எல்லாம் ஒரே காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுகிறோம். முஸ்லிம்களுக்கான ரப்பு யாரு? அல்லாஹ். முஸ்லிம்களுக்கான இறைத்தூது யாரு? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம்களுக்கான வேதம் என்ன? குர்ஆன். முஸ்லிம்கள் எங்க எல்லா இடங்களும் வெளிப்படுத்துகிற வார்த்தை என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். உலக முழு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். இதெல்லாம் நாங்க ஏற்படுத்தியதா, நீங்க ஏற்படுத்தியதா? யார் உருவாக்குனது? அல்லாஹ்வுடைய அருள். அந்த கோட்ல தான் இன்னும் அதிகமா நிக்கணும் வரணும். அந்த கோட்ல தான் எப்போதுமே இருக்கணும். இது இன்னைக்கு காலத்தினுடைய கட்டாயம். ஏன்னா சமுதாயம் எதிரிகள் நம்மளை உற்று கவனிக்கிறது எதுல தெரியுமா? எப்ப பிளவு விடுவாங்க, எப்ப விலகி நிற்பாங்க, எப்ப இவர்களுக்கு மத்தியில சண்டை வரும், எப்ப இவர்களுக்கு மத்தியில அடிச்சுக்கிட்டு சாவாங்கிற அளவுக்கு எதிரிகள் காத்திருக்கக்கூடிய இந்த நேரத்துல மூமினுக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய பண்பே தன் சகோதரனை மூமின்களை அன்போடு நேசிக்கணும். ஃபர்லு சொல்றமே இந்த நாலு குர்ஆன்ல ஒரு வசியத்தை சொல்லுது அல்லாஹ் தஆலா, வஅபுதுல்லாஹ வலா துஸ்ரிகு பிஷையா வபில் வாலிதின் இஹ்சானா வதுல் குர்பா வல் யதாம் வல் மிஸ்கீன். அல்லாஹ் தஆலா சொல்லுகிற அடிப்படையான செய்தி என்ன தெரியுமா? வஅபுதுல்லாஹ வலா துஸ்ரிகு பிஷையா, நீ அல்லாஹ்வை வணங்கு, அல்லாஹ்வுக்கு இணை வைத்திராத. அல்லாஹ்வுக்கு இணை வைத்திராத என்று அதற்கு அடுத்ததாக அல்லாஹ் எதரிமா சொல்றான்? வபில் வாலிதினி, உன் பெற்றோரை கவனிச்சிரு. ஒரு குர்பா, உன்னுடைய சொந்த பந்தத்தோடு நெருக்கமாக இரு. ஒரு எத்தீம்கள் மீது இரக்கம் காட்டு. ஒரு மிஸ்கீன், ஏழை மீது இரக்கம் காட்டு. ஈமானுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன? மூமின்களை, முஸ்லிம்களை ஒன்றுபட்டு வாழக்கூடிய எண்ணம் என்பது என்னிடத்துல இருந்து கொண்டே இருக்கணும். எனக்கு பிடிக்குது, பிடிக்கல, எனக்கு கோபம் இருக்கு, இல்ல, அதெல்லாம் இல்ல. என் ரப்புக்காக, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக, அல்லாஹ்வுடைய பேர் உபகாரத்திற்காக, மறுமையினுடைய வெற்றிக்காக இந்த மூமின்களை நாம் நேசிப்பது என் மீது ஃபர்ல் என்று நினை. பள்ளிவாசலுக்கு கஞ்சிக்கு காசு கொடுக்கும்போது இருக்கக்கூடிய சந்தோஷம் மாதிரி என்னுடைய சகோதரனுக்கு உணவு வாங்கி கொடுங்க, ஆடை வாங்கி கொடுங்க, உபகாரம் சொல்லுங்க. இல்லைன்னா கண்ணியமான வார்த்தையாவது நம்ம இடத்துல இருந்து வெளிப்படுத்துமே தவிர மாறாக எதிர்மறையாக இருக்கக்கூடிய எந்த ஒன்றும் இந்த உலகத்துல இருந்தோம் என்றால், நம் சகோதரன் கண்ணுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டாலும், அவன் கொலை செய்யப்பட்டாலும், அவனுக்கு பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கிட்டு நிப்புமை தவிர கல்பு இறுக்கமாயிடும். இறுக்கமான கல்பு யாருக்கு இருக்கு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இறுக்கமான கல்பு யாருக்கு இருக்கு? யூதர்களுக்கு இருக்கு. அவனுக்குத்தான் இறுக்கமான, பாறையை விட கடினம் உண்டவன் யாரு? யூதர்கள். அப்படி சொந்தமா இருக்கக்கூடிய அந்த கல்வினுடைய நிலை கண்டிப்பாக மூமின்களுக்கு வரவே கூடாது, மூமின்களுக்கு இருக்கவே கூடாது. நமக்கு இந்த காலகட்டத்துல தேவையான அவசியமான ஒரு விஷயம் என்றால், இந்த சமுதாயத்தை, இந்த மக்களை, இந்த மானிட சமுதாயத்தை நேசிப்பது, உறவை வலுப்படுத்துவது, உறவோடு சேர்ந்து வாழ்வது. உறவோடு சேர்ந்து வாழ்ந்தாதான் ஈமான் என்பது பரிபூர்ண தன்மை அடையும் என்பதுதான் குர்ஆன் நமக்கு காட்டியபடி. அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் வாழ்ந்த அந்த காலகட்டத்துல முனாஃபிக்குடைய தலைவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடவே இருந்தான். அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சிருந்தா அவனை கொலை செஞ்சிருக்க முடியும், ஆனால் விட்டாங்க. ஹம்சாவை கொலை செய்த ஹிந்தா மன்னிச்சாங்க. ஹம்சாவை கொலை செய்த வஹ்ஸ மன்னித்தார்கள். ஏன்? கொலை செய்வது நோக்கமா? இல்ல. இந்த உலகத்துல ஈமானுக்கு நிகராக உறவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுப்படுத்தினார்கள். அந்த உறவினுடைய நிலைதான் இன்னைக்கு நீங்களும் நான் இன்னைக்கு பள்ளியாசல்ல உட்கார்ந்துருக்கோம். அல்லாஹ் எதிர்பார்க்கிற மிகப்பெரிய ஒன்று, லா யதுகுலு ஜன்னத காஃபிர், உறவை முறித்துக் கொள்பவன், உறவை துண்டிப்பவன் சொர்க்கம் நுழைய முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த விஷயத்தையும் அல்லாஹ் வெறுக்கிற, அல்லாஹ் கோபப்படுகிற, ஒரு காலம் அல்லாஹ் எதிர்பார்க்காத இந்த விஷயத்தை எந்த காரணம் கொண்டு நம்ம செய்யக்கூடாது என்பதுதான் இந்த நேரத்துல நாம் விளங்கணும். குர்ஆனை ஆரம்பத்திலே ஒரு செய்தி சொன்னேன். குர்ஆனை படிப்பது, குர்ஆனை அறிந்து கொள்வது நமக்கு முக்கியம் இல்ல. குர்ஆனை கற்றதன் பிறகான வாழணும். அந்த குர்ஆன் தான் சொல்லுகிறது, நீ தொழு நற்பை பேணு, நீ நோன்பு வையு உறவோடு வாழு. ரெண்டையுமே பரல் என்று நினைக்கக்கூடிய எண்ணத்திற்கு நம்ம வந்துட்டா ரெண்டுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கணும். ரெண்டையுமே அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களும் செய்தார்கள், மூமின்கள் செய்வார்கள். அப்படி மூமின்களுடைய நிலையில் அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வான இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தவனாக எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். நஹ்மது வ நஸ்தஈன் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஃபதுகுரூனி ஃபதுகுரூனி வலா யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்னினி பிஸ்ஸலாத்தி வ ஸலாத்தி
அதை அவர்கள் சொல்வார்கள். இன்னமல் அஅமாலு பின்னிய்யத். அந்த ஹதீஸினுடைய முயற்சி சொல்றாங்களோ அதற்கு கிடைக்கும். முயற்சி யார் செய்யணும்? நாம தான் செய்யணும். குர்ஆன்ல அப்படிதான் சொல்றாங்க. வதுகுருனி, நீங்கள் செய்ய அல்லாஹ்வுக்கு நன்றி செய். அதுக்குருக்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி செய். அல்லாஹ்வுக்கு காட்ட நீர சூரியனுடைய வெளிச்சத்தை உடல் ஆரோக்கியத்தை கணக்கெல்லாம் அல்லாஹ் தான் கொடுக்கிறான். நாம தான் இன்னும் நன்றி செய்யாம இருக்கிறோம். நமக்கு தேவை வீடு, காரு, வசதிகள், வாய்ப்புகள், இதுதான் நாம் நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் கணக்கில்லாம கொடுக்கிறோம். பதுக்குரு நீ என்ன செய்ய, நீ அல்லாஹ், நீ அல்லாஹ்வுக்கு நன்றி செய். நீ அல்லாஹ்வுடைய சட்டத்தை பேணி சரியா நடந்தன்னு சொன்னா நிச்சயமாக அவன் உனக்கு அனைத்தையும் செய்து கொடுப்பான். அப்ப நம்முடைய நிலையில நாம தான் ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கணும். இன்னைக்கு நான் தப்பு பண்ணேன், நாளைக்கு தப்பு பண்ண மாட்டேன். நேத்து பொய் சொன்னேன், இன்னைக்கு பொய் சொல்ல மாட்டேன். நேத்து அவதூறு பேசினேன், இன்னைக்கு அவதூறு பேச மாட்டேன். தீமையிலிருந்து நம்மளை பாதுகாக்க நாம தான் எடுக்கணுமே தவிர, நாம தான் முயற்சி தவிர, எல்லாவற்றையுமே அல்லாஹ்வை கொண்டு நடக்கும் என்ற சில தவறான விஷயங்கள் இருக்கு. கடன் உங்களுக்கு போகணுமா, இந்த துவாவை ஓதுங்க. வீடு கட்டணுமா, இந்த துவா ஓதுங்க. வியாபாரத்துல பரக்கத்து வேணுமா, இந்த துவா ஓதுங்க. துவா ஓதப்படணும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாதா? எத்தனை துவா தெரியும். எல்லா துவா ஓதிட்டு மதீனாவுல தஸ்பீஹ் பிடிச்சு உட்காரல. எல்லா துவாவும் கேட்டுட்டு காபத்துல உட்கார்ந்துக்கிட்டு அழுதுகிட்டு உட்கார்ந்துகிட்டே இருக்கல. 27 யுத்தம், 60 வயசுல 27 யுத்தம் சந்திச்சவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உட்கார்ந்துகிட்டு தஸ்பீஹ் பிடிக்கல. நாம என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ் பாத்துக்குருவான், நாம தஸ்பீஹ் பிடிக்கிறோம். அல்லாஹ் பாத்துக்குருவான், நாம குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்போம். அல்லாஹ் பாத்துக்குருவான். அல்லாஹ் இறங்கிலாம் வரமாட்டான், நாம தான் இறங்கி போகணும். நாம தான் முன்னெடுக்கணும். நாம எடுத்தால் அல்லாஹ் வழங்கிடுவான். பலம் என்பது அவன் தருவது, முடிவு என்பது நாம தான் எடுக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துடைய போங்கு என்னன்னா, ஒரு துவா ஓதிடுவோம், ஒரு குர்ஆன் ஓதிடுவோம், ஏதாவது ஒரு துவாவின் மூலமாக ஒரு மாற்றம் வந்துடும். பசிச்சா நாம தான் காசை கொண்டு போய் கடையில பொருளை வாங்கி சமைச்சு சாப்பிடணும். வானத்துல இருந்து ஒண்ணு நிச்சயம் உலகத்துல இறங்கிலாம் வராது. அப்படியெல்லாம் அல்லாஹ் வாக்கு கொடுக்கல. நீ கூட கஷ்டப்படு. தெளிவாக சொன்னா, கீழ் கையை விட மேல் கை மேலானது. பிச்சை எடுக்காத, கொடு. யாசை கேட்காத, யாசைக்கு ஒரு இடத்துல இருக்காத. கொடுக்கிற இடத்துல எதுவா பொருளா இருந்தாலும் சரி, வார்த்தையா இருந்தாலும் கொடுத்தாதான் நீ தெரியாது, கொடுத்தாதான் நீ கண்ணியமான. நீ கேட்ட பிச்சைக்கார கேட்கிற இடத்துல நம்ம அப்படியே நினைக்கிறோம். அல்லாஹ் சரியா சரியா எப்படி சரியா யார் சரி சமுதாயத்தோடு சேர்ந்து வாங்கணும். நான் ஒரு அடி வச்சா 1000 அடி லட்சம் அடி அல்லாஹ் விசாலப்படுத்தி கொடுத்துருவோம். குர்ஆன் அப்படித்தான் சொல்லுகிறது. அலம் தர கைஃப கால ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். காபத்துல்லாவை காப்பாத்திய அந்த காலகட்டத்துல நபி இல்ல, படை இல்ல, காபத்துல்லா அல்லாஹ் தஆலா காப்பாத்தினான். வரலாறு சொல்லுதா இல்லையா? அலம் தர கைஃப கால ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். நபி இல்ல, படை இல்ல, காபத்துல்லாவை அப்படி காப்பாத்தினான். ஏன்? அவனால முடியும். நாம ஊனமா இருக்கிறோம். கால் இருக்கு, கை இருக்கு, கண்ணு இருக்கு, புத்தி இருக்கு, உள்ளத்துல ஊனமா இருக்கு. இந்த ஊனத்துல இருந்துதான் அல்லாஹ் தஆலா வெளியே வர சொல்றான். யா அய்யுஹல் முஸம்மில் கும் என்று. இந்த ஊனத்திலிருந்து வெளியே வந்து இறை நம்பிக்கையோடு சமுதாயத்தை அன்பு நிறைந்து பார்வையில நாம் என்னைக்கு பார்க்கிறோமோ அன்றைக்கு வெற்றியும் நிச்சயமா கிடைக்கும். அல்லாஹ் சொல்றான், அது அப்பர்கள் மூமின்கள் வெற்றி பெறுவார்கள். அந்த வெற்றி அடைய வேண்டும் என்றால் பலகத்து வெளியேறியது நம்முடைய பொறுப்பு என்பதை விளங்கி அல்லாஹ் தஆலா அதிலிருந்து வெளியாக்கி ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து மதைக்கு பார்க்கட்டு அல்லாஹ் ரஹ்மான் மாணவர்களுக்கு தந்தருவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார்.